எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி எக் ரோல் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அரை கப்பு மைதா மாவு சேர்க்குறேன், அரை கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் அது 2ஆக பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், 2 முட்டை இதில் நான் உடச்சி விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. மேலே லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். நல்லா எண்ணெய் தடவிடலாம். அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா முட்டை ஊற்றிடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். திருப்பி போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகுது, போதும், நம்ம எடுத்துடலாம். மயோனைஸ் வைக்கிறேன். இது மேலே டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். மேலே நம்முடைய ஸ்டஃபிங் வச்சிடலாம். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், மேலே சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்க்குறேன், கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், கொஞ்சமாக சாட் மசாலா சேர்க்குறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.